ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொடியை வச்சு 3 டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சிடலாம். 3 in 1 ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்க இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 7-8 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, அது எந்த அரிசினாலும் ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா கொப்பரை தேங்காவை 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பவுடர் ரெடி ஆகிட்டு. இப்போ இதை வச்சு 3 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த பவுடர்லேருந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 1 கப் ரைஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 கப் ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபியான தவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 4 இட்லியை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் எல்லா இட்லிலையும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ தவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து அதை தோசை ஊற்றிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை இதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தோசை நல்லா ஃப்ரை ஆகி வரும். கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நடுவில் பாருங்கள், நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக தெரியுது. இதை நம்ம திருப்பி போட வேண்டாம், அப்படியே மடித்து வச்சிடலாம். சூப்பரான கிறிஸ்பி பொடி தோசை ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொடியை நம்ம 1 வாரத்துக்கு மேலேயுமே நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 3 in 1 ரெசிபி தான். இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக 3 ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.